ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள சுக்கிரன் கேது, 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல சூரியன், புதன், 12ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 4ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க ராசிக்குள்ள அமர இருக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி புதன் பாருங்க லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். ஜூலை 16ஆம் தேதி சூரியன் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரநிலை பெறுகிறார். இதுதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார், லாபாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும், எங்கே போனாலும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும், சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், நல்ல பண வரவுகளை கொடுக்கும், வியாபாரத்தில் சொந்த தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த மாதம். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாதம் லாபாதிபதியோட சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். அப்போ ஜூலை 16ஆம் தேதி வரையும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும், இழுபறியாக இருந்த காரியங்கள் நடக்கும், வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கொடுக்கும், இதெல்லாம் சொல்ல முடியும். அதே போல் ஜூலை 16 தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதி விரயஸ்தானத்தில் குருவோட சேர்ந்து அமர இருக்கிறார். ஜூலை ஒரு 16 தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி குருவோட சேர்ந்து சஞ்சாரம் செய்வதனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஜூலை 16 தேதிக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு பணப்புழக்கம் பாருங்க அதிகரிக்கும், எதிர்பாராத பணவரவு கொடுக்கும். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பாருங்க பணவரவில் திருப்தி கிடைக்கும். ஒரு சிலருக்கு சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு லாட்டரியில் பரிசு விடுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை 16 தேதிக்கு அப்புறம். அப்போ பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி விரயஸ்தானத்தில் இருந்தாலும் யோகாதிபதி குருவோட சேர்ந்து சஞ்சாரம் செய்வதனால உங்களுக்கு நல்ல பணவரவுகள், உயர்ந்த அந்தஸ்து, சென்னிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு, இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜூலை 16 தேதிக்கு அப்புறம். மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் கேதுவை நோக்கி பயணிக்கிறார். ஜூலை 10 to 13 இந்த நாட்களில், இந்த 4 நாட்களிலும் பாருங்க 3க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் கேதுவோட நெருக்கமாக இருப்பார். அப்போ 3ஆம் இட ஆதிபத்தியங்கள் 10ஆம் இட ஆதிபத்தியங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள். 3ஆம் இட ஆதிபத்தியம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும் சிம்ம ராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் ஜூலை 10 to 13 இந்த நாட்களில். அதே போல் வாகன விஷயத்துலையும் விழிப்பாக இருக்கணும். அதே போல் சிம்மராசி பெண்கள் இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் ஆபரணம் பாருங்கள் உங்களுக்கு காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த செல்போன்கள், வீட்டில் ஆபரணங்கள், இது விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும். தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்ணில் பிரச்சனை, காது வலி, இது போன்ற சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு செய்தியை இன்னொரு இடத்துக்கு சொல்கிறதுனால அதனால் உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்கள் வீட்டில் வேலையாட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா வேலையாட்களால் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்களில். அப்போ இந்த நாட்களில் எந்த ஒரு புது முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது. ஜூலை 10 to 13 இந்த 4 நாட்களும் புது முயற்சிகள் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 10ஆம் அதிபதி கேதுவை நோக்கி பயணிக்கிறார் அப்படின்னா இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் பாருங்கள் வேலையில் அலைச்சல், உத்தியோகத்தில் தேவையற்ற இடமாற்றங்கள், அதே போல் பாருங்கள் எங்கே போனாலும் ஒரு காரியம் இழுபறியாக இருக்கிறது. புது வேலைக்கு முயற்சி செய்தால் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வேலைக்காக பணம் கட்டினீங்கன்னா அந்த பணம் திரும்ப கிடைக்காது. வேலைக்காக பணம் கட்டுற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு வெளிநாடு போகிறீங்க, ஏஜென்ட்டுக்காக பணம் கட்டுற விஷயத்தில் இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் கவனமாக இருக்கணும். அதே போல் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஜூலை 10 to 13 இந்த 4 நாட்களையும் தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். சொந்த தொழிலில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும். புது நபர்கள் நம்பக்கூடாது.
அதே போல் உங்களுக்கு 2ஆம் அதிபதி நல்ல பலமாக இருக்கிறார் இந்த மாதம். பண வரவுக்கெல்லாம் குறைவு இருக்காது. அதே போல் சில பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி நீண்ட காலம் பாருங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு சில பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அதே போல் 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ல் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் பாருங்கள் வெற்றியாக முடியும். ஆனால் ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, பிரச்சனை இருக்கான்னு பார்த்து செய்யணும். அதே போல் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் சொந்தக்காரர்கள் பாருங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது உயர்கல்வி படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் உயர்கல்விக்காக அப்ளை செய்வதை தவிர்க்கலாம். அதே போல் முக்கியமாக வாகன செலவு, குடும்பத்தில் சொந்தக்காரர்களால் ஏதாவது திடீர் செலவுகள், மன நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை, இதெல்லாம் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் போதும். அதே போல் கேது பகவானும் ராசிக்குள்ளே இருக்கிறார். கேது பகவான் என்னைக்கு ராசிக்குள்ளே வந்தாரோ அன்னையிலேருந்து பாருங்கள் புது கடன், புது வழக்கு, அதே போல் எங்கே போனாலும் தடை தாமதங்கள், இதுலேயே அஷ்டம சனி வேற. அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் கௌரவ பிரச்சனை, அவமானம், அடுத்தவங்களுக்கு கை கட்டிட்டு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை, அடுத்தவங்களை நம்பி வாழக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற நவம்பர் மாதம் வரையும் கேது ராசிக்குள்ளே இருப்பார். அப்போ வருகின்ற நவம்பர் மாதம் வரையும் வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புது கடன் வாங்குகிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரையும் எளிதில் நம்பக்கூடாது. முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, உக்கர தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம். கேது ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது. அதே போல் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். நிறைய பேருக்கு பாருங்கள் இந்த வெளிநாடு செல்வதற்கு தடையை கொடுக்கும் 7ஆம் இடத்துல ராகு இருப்பது. அதே போல் திருமண தடையையும் கொடுத்துட்டே இருக்கும். அதே போல் தொழில் பார்ட்னருக்குள்ள பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். இந்த 7ஆம் இடத்துல ராகு முக்கியமாக வெளிநாடு தடை, திருமண தடை, தொழில் பார்ட்னருக்குள்ள பாருங்கள் பிரச்சனை, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறார். இப்போ என்ன ஒரு விஷயம்னா அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள், பெரிய சிரமங்கள் கொஞ்சம் குறையும். இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதே போல் குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இன்னும் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு குரு விரயத்தில் இருப்பார். குருங்கிறது மிகப்பெரிய சுபக்கிரகம். அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் செலவு ஸ்தானத்தில், விரயஸ்தானத்தில் சுபக்கிரகம் இருப்பதனால சுப விரயங்கள் பண்ணலாம் இந்த ஒரு வருஷத்தில். அதாவது 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூனுக்குள்ளே வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணணும், பிள்ளைங்களை வெளிநாட்டில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும். இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஏதாவது மருத்துவமனைக்கு போய் பாருங்கள் குழந்தை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். அப்போ குரு 12ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு கௌரவத்தையும் சொல்லும். அப்போ கௌரவத்துக்காக நம்ம ஏதாவது ஒரு செலவு செய்ய போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அதே போல் தனக்காரகன் குரு மறைவாக இருப்பதனால நம்முடைய தேவைக்கு பணம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையும் கொடுக்கும். மற்றபடி குரு மறைவது உங்களுக்கு பெரிய சிரமம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் லாபாதிபதி வலுவாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியும் வலுவாக இருக்கிறார். இந்த மாதம் எதையும் வெல்ல முடியும். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 5, 6, 7 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படையும். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம்பெறுங்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2, 3, 4, 5, ஜூலை 12, 13, 14, ஜூலை 17, 18, ஜூலை 21, 22, ஜூலை 29, 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் சிம்மராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.